Hi guys, UPSC CSAT கிளாஸஸில் சீரியஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறதுல செஷன் 5 பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பிளான் என்ன அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை A to Z ஃபுல்லாக பார்க்குறதா நம்மளோட பிளான் இன்றைக்கி. ஓகேவா? ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன், CSAT ஃபேக்கல்ட்டி. வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஸோ நம்மளை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, தேங்க்யூ. ஸோ அதுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் நீங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா கிராக் ஆப்டிடியூட் வித் ஐயப்பன், அண்ட் டெலகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட், இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட் நம்ம பேசிடுவோம், சரியா? ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்தவரை 1 or 2 கொஸ்டின்ஸ் ரெகுலராக கேட்டுட்ருக்காங்க. ஸோ ரீசெண்ட் 2 to 3 இயர்ஸில் தான் இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகிட்டுருக்கு. ஓகே, ஸோ நம்ம நிறையா வருஷம் படிச்சுட்டு இருந்தாலும் ரீசெண்ட் 2 to 3 இயர்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறது ஃபேக்டர்ஸ் டாப்பிக்கில் 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 2024 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 to 3 இயர்ஸில் தான் இதோட டாபிக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னா, நம்பர் 1 டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் வந்து கேட்கலாம். அதுக்கு அடுத்து சம் ஆஃப் ஆல் ஃபேக்டர் வந்து கேட்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர், அடுத்து நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர், அடுத்து சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர், அடுத்து சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர், அடுத்து ப்ரைம் ஃபேக்டர், அடுத்து காம்போசிட் ஃபேக்டர். ஸோ இவ்வளோ இது கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம மற்ற இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா பெருசாக டிஃபிகல்ட்டி கிடையாது, ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சம் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ நாட் ஓன்லி இன் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இன் சிஏபிஎஃப், சிஐஎஸ்எஃப், சிடிஎஸ். ஸோ யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய வேரியஸ் டெஸ்ட்டில் வந்து இந்த ஃபேக்டர்ஸ் டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம யூபிஎஸ்சி கொஸ்டினையும் பின்னாடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அது போக சிஏஎஸ், சிஏஎஃப், சிடிஎஸ் இதில் கேட்ட கொஸ்டின்ஸையும் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு முன்னாடி ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கு இல்லையா? வாட் இஸ் ஃபேக்டர் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஆர் கால்டு ஃபேக்டர். ஸோ இது எழுதிக்கோங்க, நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆர் கால்டு ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் டிவைசஸ் அப்படின்னா ஒரு நம்பரை எந்தெந்த நம்பரெல்லாம் டிவைட் பண்ண முடியுதோ அதுதான் டிவைசர்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை எந்த நம்பரெல்லாம் டிவைட் பண்ண முடியும்? 1ஆல் டிவைட் பண்ணலாம், 5ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ திஸ் நம்பர் 5 ஹேவ் only 2 ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் ப்ரைம் நம்பர்ஸ் படிக்கும்போது படிச்சிருப்போம். ஸோ ப்ரைம் நம்பர் அப்படின்னா வாட் இஸ் ப்ரைம் நம்பர்? த நம்பர் டிவிசிபிள் பை 1 and itself நம்ம அப்படி பார்த்துருப்போம். பட் பெர்ஃபெக்டாக சொல்லப்போனால் த நம்பர் ஹாவ் only 2 ஃபேக்டர்ஸ். த நம்பர்ஸ் ஹாவ் only 2 ஃபேக்டர்ஸ். தட் இஸ் கால்டு ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஸோ only 2 ஃபேக்டர்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட் அப்படிங்கிறது இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருக்குது. 2 வந்து 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ only 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ 2 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். ஓகே, சரி. ஸோ இதிலேருந்து ஒரு சில ரூல்ஸ் நம்ம வந்து கற்றுக்கலாம். ஓகேவா? ஓகே, இதை ஒரு ரூலாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு இஃப் த நம்பர் இஸ் ப்ரைம் நம்பர், then it will have only 2 ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஏன்? ஸோ அதோட பவரில் ஒன்று தான் இருக்கும். ஓகேவா? அந்த நம்பர் ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா ஒரு 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எழுதிக்கலாம். ரெண்டாவது ஒரு முக்கியமான ரூல், இஃப் தி நம்பர் ஆஃப் ஃபேக்டர் இஸ் ஆட், then the number will be square number. ஓகேவா? இதை நீங்கள் எழுதிக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். If the number of factors is odd, the number will be square number, vice versa.
வைஸ் வெர்சா. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கண்டிப்பாக ஆடில் தான் வரும். ஸோ 3 5 அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இதோட வைஸ் வர்ஸா தான் இது. அப்போ வந்து ஒரு ஸ்கொயர் நம்பருக்கு ஆடில் தான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வரும். இதுவே நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆட் நம்பர்ஸ் இருந்தால் அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? ஸ்கொயர் நம்பராக தான் இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஓகேயா? சரி, இப்போ 12 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் இருக்குது. இதுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது சொல்லுங்கள் பாப்போம். நீங்கள் யோசிச்சு சொல்வீங்கல்ல. 1 2 3, ஏன்னா அந்த நம்பர் 1 ஆல் டிவைட் ஆகும், 2 ஆல் டிவைட் ஆகும், 3 ஆல் டிவைட் ஆகும், 4 ஆல் டிவைட் ஆகும், 6 ஆல் டிவைட் ஆகும், அடுத்து 12 ஆல் டிவைட் ஆகும். ஸோ மொத்தம் 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. மொத்தம் 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ we know that any number can be written in the form of multiplication of prime number. ஸோ எந்த நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்லாம் நம்மளால் எழுத முடியும். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 12 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜென்ரலி 4 × 3ன்னு எழுதலாம். 4 is not prime number. ஸோ 2 × 2 × 3 இப்படி தான் நம்ம எழுதணும். ஸோ இதுக்கு பேர் தான் ஃபேக்டரைசேஷன். இதுக்கு பேர் தான் என்னது? ஃபேக்டரைசேஷன். ஸோ ஒரு நம்பரை அதோட மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸில் எழுதுறது தான் என்னது? ஃபேக்டரைசேஷன். ஸோ இப்படி தான் நம்ம எழுதணும். ஸோ இதை நம்ம இன்னும் ஃபைன் டியூனாக எழுதிங்கன்னா 2/2 × 3/1. ஸோ இதுவரை கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா 50% ஆஃப் சம் இஸ் ஓவர். இதுவரை கொண்டு வந்துச்சிட்டிங்கன்னா 50% ஆஃப் சம் இஸ் ஓவர். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர். அப்போ டோட்டல் ஃபேக்டர் எவ்வளோ அப்படின்னா ஆக்சுவலாக பவர் ப்ளஸ் 1பா. பவர் ப்ளஸ் 1. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் நத்திங் பட் பவர் ப்ளஸ் 1. ஸோ இதில் பவரில் என்ன இருக்குது? 2 இருக்குது. 2 + 1 3. இதில் பவரில் என்ன இருக்குது? 1 இருக்குது. 1 + 1 2. ஸோ 3 × 2 6. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் 12க்கு கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் 6. ஆன்சர் இஸ் 6. ஃபார் எக்ஸாம்பிள் செக் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 6 ஃபேக்டர் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 12க்கு 6 ஃபேக்டர் தனியாக யோசித்து எழுதணும். 6 ஃபேக்டர் நம்ம எழுதியிருக்கோம். பட் அதே 12க்கு நம்ம 2/2 × 3/1 இதை கண்டுபிடிச்ச உடனே பவர் ப்ளஸ் 1 அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம 6 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக? இந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். 1200. ஸோ லாஸ்ட் சம் 12 அப்படின்ட்டு ஒரு சின்ன நம்பர் கொடுத்தனால நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணியிருப்பீங்க. இப்போ 1200 கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய நம்பர் வரும். 100 இருக்குது, 200 இருக்குது, 300 இருக்குது, 400 இருக்குது. இது எல்லாமே ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் தான். ஸோ ஒவ்வொரு ஃபேக்டர் நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா என்ன ஆயிரும்? அது கஷ்டமாயிரும். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபேக்டர் மெத்தடில் தான் அதை பண்ண முடியும். இதை எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம்? ஸோ ஃபேக்டரைசேஷன் ஜென்ரலி எல்லோரும் எப்படி பண்ணாங்க அப்படின்னா இப்படி பண்ணாங்க. ஸோ ஃபார் 12க்குனா 2 போட்டால் 6 வரும், 2 போட்டால் 3 வரும், 3 போட்டால் 1 வந்துடும். ஸோ இது வந்து 2 × 2 × 3 நம்ம இப்படி தான் ஜென்ரலி ஸ்கூல்லேருந்து படிச்சிருப்போம். பட் நம்ம இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பரை பிரித்து பார்க்க தெரியும் நம்மளுக்கு. ஸோ இதை நான் 12 × 100ன்னு போட்டுருவேன். ஸோ ஆல்ரெடி வி கம்ப்ளீட்டட் நம்பர் ஆஃப் 0, ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் 0 2 0 இருக்குன்னா என்னது? 2² × 5². 12 ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 2/2 × 3/1. இதை ஃபைனலி 2/4 3/1 5/2 இப்படி எழுதலாமா? சரி, நான் எழுதும்போது பாருங்கள் எப்போவுமே 2 தான் ஃபஸ்ட் எழுதிருப்பேன். ஸோ இந்த மாதிரி எழுதுறதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் நீங்கள் கேட்டிங்கன்னா பவரில் என்ன இருக்குது? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பவர் ப்ளஸ் 1. கரெக்டாக? ஸோ பவரில் என்ன இருக்குது? 4 இருக்குது. 4 + 1 5. இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. 1 + 1 2. இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. 2 + 1 3. ஸோ ஃபைனல் ஆன்சர் வில் பி 30 ஃபேக்டர்ஸ். ஸோ 1200 ஹேஸ் 30 ஃபேக்டர்ஸ். ஸோ யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒவ்வொரு ஃபேக்டராக யோசிச்சு வச்சு எழுதுனா 30 ஃபேக்டர்ஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கண்டுபிடிச்சி சொல்ல மாட்டோம். கரெக்டாக? ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷுவராக நீங்கள் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் சொல்லிடலாம். சரியா? ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கிளியராக தெரிஞ்சிருக்கும். அடுத்து சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். சரியா? சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேக்டரும் சம் ஆஃப் ஃபேக்டரும் தெரிஞ்சாலே இது எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம்ப்பா. ஸோ சம் ஆஃப் ஃபேக்டருக்கு அதே 12 நம்ம எடுப்போம். ஓகேவா? ஸோ நம்ம 12 எடுத்திருந்தோம். 12க்கு ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் போட்டிருந்தோம்? 1 2 3 4 6 12. இதோட சம் என்னப்பா வருது? இந்த கூட்டினா என்ன வருது? 12 10 20 28. ஸோ எனக்கு நம்பர்ஸ் தெரியுது, நான் அதை கூட்டி சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வருதான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். இது வந்துச்சுன்னா நம்ம 1200 எல்லா நம்பருக்குமே நம்ம இது பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபைன். இப்போ பாருங்கள், சம் ஆஃப் ஃபேக்டர். சம் ஆஃப் ஃபேக்டருக்கும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா 12ஓட ஃபேக்டரைசேஷன் வேணும். என்னது? 2/2 × 3/1. 4 × 3 தான் 12. ஓகேவா?
ஸோ சம்மா ஃபேக்டருக்கு என்ன பண்ண போகிறோம், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். எப்படி 2 power 0 + 2 power 1 + 2 power 2 இந்த மாதிரி எழுதிக்கலாமா, இன்ட்டு 3 power 0 + 3 power 1 இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 2 power 0 என்னது 1 + 2 + 4, இங்கே என்ன வருது 1 + 3, இங்கே என்ன வருது, ஸோ 4 + 3 7 இன்ட்டு 4 = 28. ஆன்சர் சேம் வந்துச்சா, கிளியர். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாமையே நான் என்ன பண்ணிட்டேன், சம்மா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி தான் சம்மா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதே மாதிரி 1200க்கு நீங்கள் சம்மா ஃபேக்டர் கண்டுபிடிங்க. ஓகேவா, ஸோ நான் இதில் கண்டுபிடிக்கிறேன் 1200க்கு. ஸோ 1200ல் 30 ஃபேக்டரி இருக்குல்ல, 30 ஃபேக்டரியும் நம்ம கூட்டணும்ல, வெயிட் பண்ணுங்கள், கூட்டிடுவோம். சரி, இப்போ இதில் ஸோ ஆல்ரெடி we know that 2 power 4 3 power 1 5 power 2. இப்போ சம் கண்டுபிடிக்க போகிறேன். சம்முக்கு என்ன பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போது 2 power 0 2 power 1 2 power 2 2 power 3 + 2 power 4 இன்ட்டு 3 power 0 + 3 power 1 இன்ட்டு 5 power 0 + 5 power 1 + 5 power 2. ஓகேவா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மறுபடியும் 1 + 2 + 4 + 8 + 16 இன்ட்டு 1 + 3 இன்ட்டு 1 + 5 + 25. ஸோ இதை எழுதி பெருக்கினா போதும். ஸோ 16 20 30 31 31 இன்ட்டு 4 இன்ட்டு 31. ஸோ ஆன்சர் என்ன, 3884. சரியா, சரி 3844 3844 வருது. ஸோ ஃபுல்லாக பெருக்காட்டாலும் பரவாயில்ல, 1 × 4 4 4 × 1 4. ஸோ யூனிட் பிளேஸ் 4 வரும்னு தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் ஃபேக்டரும் சம்மா ஃபேக்டரும் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதே இதில் உங்களுக்கு வேறு ஒரு 2 இது சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன, ப்ரைம் ஃபேக்டர் அண்ட் காம்போசிட் ஃபேக்டர். நான் சம் ஆஃப் ஆட் அண்ட் ஈவன் தனியாக சொல்லித்தரேன். ப்ரைம் ஃபேக்டர் அண்ட் காம்போசிட் ஃபேக்டரை இதிலே சொல்லித்தரேன். ஓகேவா, ஸோ பாருங்கள், இப்போ 1200 நம்ம பார்க்குறோம். இதில் ப்ரைம் நம்பர் என்ன இருக்குது பாருங்கள், 2 ஒரு ப்ரைம் நம்பர், 3 ஒரு ப்ரைம் நம்பர், 5 ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ ப்ரைம் ஃபேக்டர் இஸ் 3. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஈஸியான சம் தான். ஓகேவா, ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை ப்ரைம் ஃபேக்டர் இருக்கோ அதுதான் ப்ரைம் ஃபேக்டர், ரைட். ஸோ இப்போ சப்போஸ் சார் காம்போசிட் ஃபேக்டர் கேட்டால் இதோட மொத்த ஃபேக்டர் எவ்வளோ, நம்ம 30 கண்டுபிடிச்சோமா. ஸோ மொத்த 30ல் இந்த 3 மைனஸ் பண்ணால் 27 வருமா. இந்த 27ல் அகெயின் 1 மைனஸ் பண்ணி 26 காம்போசிட் ஃபேக்டர். இப்போ உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் சார், இப்போ 3 வந்து ப்ரைம் ஃபேக்டர், ஸோ டோட்டல் ஃபேக்டர் இஸ் 30. ஸோ டோட்டல் ஃபேக்டரில் 3 மைனஸ் பண்ணிங்க 27 வந்துச்சு. இதில் ஒரு நியாயம் இருக்குது. அகெயின் 1 எதுக்கு மைனஸ் பண்ணிங்க. ஸோ இந்த 1 ஏன் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா, we know that 1 is neither prime nor composite. ஓகே, 1 is neither prime nor composite. அதனால தான் அந்த 1ஐ மைனஸ் பண்ணி 26 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டோம். ஓகே ஓகே, இப்போ வந்து சம்மா ஃபேக்டர் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்துட்டோம், ஓகே. ஸோ சம்மா ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு, ப்ரைம் ஃபேக்டர் பார்த்தாச்சு, காம்போசிட் ஃபேக்டர் பார்த்தாச்சு. எனவே பார்க்கக்கூடியது வந்து ஆட் அண்ட் ஈவன் ஃபேக்டரும் அதோட சம்மும் நம்ம பார்க்கணும். சரியா, சரி. இப்போ அதே 12க்கு மறுபடியும் வரேன். சரியா, ஒரு சின்ன நம்பர் பார்த்துட்டு பெரிய நம்பர் பார்க்கலாம். 12ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் சொல்லுங்கள். 12ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, 1 2 3 4 6 12. ஓகேவா, இதில் ஆட் ஃபேக்டர் இதெல்லாம் 1 and 3. ஓகே, அப்போ 2 ஆட் ஃபேக்டர் இருக்குது. சரியா, ஸோ 12 நம்ம எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணோம், 2 power 2 × 3 power 1. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர் நம்ம பண்ணல, நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணோம், பவர் ப்ளஸ் 1. ஸோ 2 + 1 × 1 + 1 ஈக்குவல் டு 3 × 2 ஈக்குவல் டு 6. இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம், நம்பர் ஆஃப் ஃபேக்டர் பண்ணோம். இப்போ வந்து ஆட் ஃபேக்டர். ஸோ ஆட் ஃபேக்டர் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஸோ ஆட் ஃபேக்டர் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பவர் ப்ளஸ் 1ன்னு போட்டோம்ல, இந்த 1 மட்டும் நம்ம எடுத்துக்கணும். சரியா, ஸோ பவர் ப்ளஸ் 1ன்னு போட்டதில் இந்த 1 மட்டும் எடுத்து 2 விதத்தில் பண்ணலாம். இந்த 1 எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா இதை ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். சரியா, நம்ம கட் பண்ணுறது பண்ணுவோமா, கட் பண்ணுறதே ஃபாலோ பண்ணுவோம், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். சரி, ஸோ இதில் வந்து 2 + 1 போட்டிருப்பாங்களே, பவர் +1. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு
ஆட் ஃபேக்டர் கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து 2ல் வர்றது தானே, இது 2 தானே, அதனால் 2 தானே ஈவன் நம்பர் தானே. ஓகேவா? ஸோ அதை மட்டும் கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்குது 1+1 இருக்குது, அப்போ 2 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் 2. அப்போ 2 ஆட் ஃபேக்டர் இருக்கும். 2 ஆட் ஃபேக்டர் இருக்கா? எஸ். 1 and 3 ஆட் ஃபேக்டர். இதிலே ஈவன் ஃபேக்டர் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2+1 போட்டோம்ல, இந்த 1 தவிர்த்துட்டு 2 × 2 = 4. 4 ஈவன் ஃபேக்டர். ஸோ இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்காது. அகைன் சொல்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும், இதில் கொடுத்துருக்க நம்பரு, ஸோ 2^2 × 3^1 நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பவர் +1 2+1 × 1+1 இப்படி தான் நீங்கள் 3 × 2 = 6 போட்டிருப்பீங்க. ஸோ இதில் இந்த 1 மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா 1 × இந்த 2 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃபேக்டர் கிடைக்கும். இந்த 1 அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த 2 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஈவன் ஃபேக்டர் கிடைக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சில சம் சொல்லும்போது இது தெளிவாகவே தெரிஞ்சிடும். ஓகேயா? இன்னொரு சம்முக்கு நம்ம இதை சால்வ் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ 240 சால்வ் பண்ணுங்கள். 240 அப்படிங்கிற நம்பர் எடுங்க. 240. ஸோ 240 எப்படி பிரிக்கலாம், 8 × 30 பிரிக்கலாம். கரெக்டு. இதை 8 × 6 × 5 பிரிக்கலாம். கரெக்டு. இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணும்போது இதை வந்து 2 × 3 பிரிக்கலாம். ஸோ 2^4 × 3^1 × 5^1 இப்படி தான் இதை பிரிக்க முடியும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் என்ன பண்ணணும், பவர் +1. ஸோ 4+1 அடுத்து 1+1 அடுத்து 1+1 = 5 × 2 × 2 = 20 ஃபேக்டர்ஸ். சரியா? அப்போது 240க்கு we have 20 ஃபேக்டர்ஸ். ஸோ இதிலேயே ஆட் ஃபேக்டர்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆட் ஃபேக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 1 மட்டும் எடுத்துக்கணும். 1 × இதில் ஏன்னா இதில் தான் 2 இருக்கு இல்லையா, ஏன்னா இது வந்து 2^4க்குள்ளது, இது 3^1க்குள்ளது, இது 5^1க்குள்ளது. கரெக்டாக? ஸோ 2 இருக்குன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், ஈவன் ஃபேக்டர் இருக்கும். ஸோ பவர் +1ல் வந்து இந்த 1 மட்டும் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட் ஃபேக்டர் வந்துடும். ஸோ இங்கே அப்படியே எடுக்கணும் 2, இங்கே அப்படியே எடுக்கணும் 2 = உங்களுக்கு 4 ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போ ஈவன் ஃபேக்டர் கேட்டாங்க அப்படின்னா இந்த 1 அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த 4 எடுக்கணும். 4 × 2 × 2 = என்ன வருது, 16. 16 + 4 = 20 உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? 16 + 4 = 20 உங்களுக்கு வந்துடும். ஸோ இதே சம்லையே நம்ம சம் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம், சம் ஆஃப் ஆட் அண்ட் ஈவன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ 240க்கு இருங்க. ஸோ 240க்கு நம்ம எப்படி எழுதியிருக்கோம், 2^4 3^1 5^1 2^4 3^1 × 5^1 எழுதியிருக்கோமா? இப்போ சம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம சம் கண்டுபிடிக்க போகிறோம். சம் எப்படி பிரித்து எழுதணும், 2^0 2^1 2^2 2^3 ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ். சரியா? என்ன சம் தான் ப்ராடக்ட்டில் 2^4 அடுத்து 3^0 × 3^1 அடுத்து 5^0 × 5^1 = 1 + 2 + 4 + 8 + 16 அடுத்து என்ன இருக்குது 1 + 3 அடுத்து 1 + எல்லாமே ப்ளஸ் தான். சரியா? 1 + 5. ஓகே. இப்போ 10 20 30 31 31 × 4 × 6 என்ன வருது, ஸோ ஆன்சர் 744. ஸோ 744 அப்படிங்கிறது நம்ம 20 ஃபேக்டர்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் சம் பண்ணால் உங்களுக்கு 744 வரும். சரியா? சரி சார், இப்போ இதில் வந்து எங்களுக்கு ஆட் அண்ட் ஈவன் சம் வந்து எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆடுக்கு எப்படி நம்ம கைஸ் கவனிங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிக்கும்போது ஆட் ஃபேக்டர் ஈவன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ ஆட் ஃபேக்டரோட சம்மு ஈவன் ஃபேக்டரோட சம்மு கண்டுபிடிக்கும் போதும் நம்ம சம் ஆஃப் ஃபேக்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் சம் தான். இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பேண்ட் பண்ண 1 இருக்கு இல்லையா, இந்த 1 இஸ் தி கல்ப்ரேட் ஃபார் ஃபார்மிங் ஆட் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த 1 மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 × அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம். 1 × 4 × 6 = 24. இது வந்து என்னதுக்கு சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர். இது வந்து சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர். இது சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டருக்கு இந்த 1 இருந்துச்சுல, இந்த 1 மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போது 30
30 into 4 into 6 என்ன வருது பாருங்கள், 30 into 4 into 6 என்ன வருது, 720 வருதா? யோசிச்சு பாருங்கள், இந்த ரெண்டையும் கூட்டி பாருங்கள். 720 + 24 744 வந்துச்சா? எஸ். ஸோ இது வந்து டோட்டல் சம்மு, இது சம் ஆஃப் ஆடு, இது சம் ஆஃப் ஈவன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இப்போ ஒரு சம்மு சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். இன் ஹவு மெனி வேஸ், இது எல்லாமே கேட்பாங்களான்னா ஏதாவது ஒரு இதுதான் கேட்பாங்க. ஸோ எல்லா டேர்ம்ஸும் கேட்க மாட்டாங்க. பட் எல்லா டேர்ம்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக இருக்கும். சரி, அந்த சம் எழுதுங்க. இன் ஹவு மெனி வேஸ் 1000 chocolate can be distributed to the children so that each children gets at least 2 chocolate. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, சார் இது சம் என்ன சார், நீங்கள் நடத்துனது ஃபேக்ட்ரு, இந்த சம்மு என்னென்னு தெரியல சார் அப்படின்னா, அப்படிலாம் இல்லைப்பா, இதுதான் ஃபேக்டர்ஸ் சம்மோட அப்ளிகேஷன். ஓகேவா? இன் ஹவு மெனி வேஸ் 1000 chocolate can be distributed to the children. ஸோ இதுவரை ஒரு சம்மு. கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ தட் ஈச் சில்ட்ரன் கெட் அட்லீஸ்ட் 2 chocolate. ஓகேவா? ஸோ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, 1000 chocolate எத்தனை பேருக்கு பிரித்து கொடுக்கலாம்? யோசிச்சு பாருங்கள். 1000 chocolate அப்படியே ஒரு சில்ட்ரனுக்கு கொடுக்கலாம். அப்போ 500 பிரித்து 2 பேருக்கு கொடுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், 250 பிடிச்சி 4 பேருக்கு கொடுக்கலாம். இப்போ 3 பேருக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் என்னது, ஃபேக்டர்ஸ். இட் இஸ் நத்திங் பட் என்னது, நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த சம்மு ஃபேக்டர் சம் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ 1000ஓட நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1000னா 3 0 இருக்குது. இட் இஸ் நத்திங் பட் 2/3 × 5/3. ஸோ இதை என்ன பண்ணிடலாம், 3 + 1 × 3 + 1. இட் இஸ் நத்திங் பட் 4 × 4 = 16. ஸோ 16 ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிடலாம். ஆனால் ஆன்சர் 16 கிடையாது. ஏன் அப்படின்னா ஸோ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ தட் ஈச் சில்ட்ரன் கெட்ஸ் அட்லீஸ்ட் 2 chocolate கொடுத்துருக்காங்களா? ஈச் சில்ட்ரன் கெட்ஸ் அட்லீஸ்ட் 2 chocolate. இப்போ நீங்கள் 16 சொன்னீங்கன்னா ஒரு சில்ட்ரனுக்கு 1000 கொடுக்கலாம். 1000த்தையும் மொத்தமாக அப்படியே கொடுத்துடலாம். இல்லைன்னா 1000 சில்ட்ரனுக்கு ஒன்றா கொடுக்கலாமா? ஸோ அது ஒரு பாசிபிலிட்டி. ஏன்னா 1 2 4 இது எல்லாமே ஒவ்வொரு பாசிபிலிட்டி வரும். ஸோ இதில் இந்த 1 மட்டும் வராது. ஏன்னா கண்டிஷன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஈச் சில்ட்ரன் கெட்ஸ் அட்லீஸ்ட் 2 chocolate அப்படின்னா இந்த 1 அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் வராது. ஸோ 16 - 1 = 15 அப்படிங்கிறத ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் 15. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இன்னொரு கண்டிஷன் சொன்னேன் இல்லையா? என்ன கண்டிஷன் சொன்னேன்? ஒரு கேஸில் சொன்னேன் இல்லையா? அதாவது இஃப் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் இஸ் ஆட், த நம்பர் இஸ் எ ஸ்கொயர் நம்பர்னு சொன்னால அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரியா? இப்போ 25 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இதை பார்த்தாலே சொல்லிடலாம் 3 அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் 5 ஸ்கொயர் தான். 5 ஸ்கொயரு பவரில் என்ன இருக்குது, 2 இருக்குது. 2 + 1 = 3. பாருங்கள், 25 அப்படின்னா ஒரு ஸ்கொயர் நம்பர். அது கண்டிப்பாக என்ன தான் வரும், ஒரு ஆட் ஃபேக்டர்ஸ் தான் வரும். நம்பர் ஆஃப் ஃபேக்டர் இஸ் ஆட். என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம், 1, 5, 25. ஸோ இந்த மாதிரி 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்த நம்பர் வில் பி என்னவாக இருக்கும், ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். சரி, சும்மா நோட் பண்ணிக்காங்க. which of the following number have 5 factors? Which of the following numbers have 5 factors? Option A 600, option B 1000, option C 500, option D 625. ஸோ இப்படி ஒரு நான் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்த உடனே சார் 5 ஃபேக்டரா, அப்போ 600க்கு தனியாக, 1000க்கு தனியாக, 500க்கு தனியாக, 625க்கு தனியாக சால்வ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டர் 5 அப்படின்னா த நம்பர் வில் பி ஸ்கொயர் நம்பர். ஸோ 600 நாட் அ ஸ்கொயர் நம்பர், 1000 வந்து க்யூப் வேல்யூ, 500 ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர்.
இந்த மாதிரி சால்வ் பண்ணதுக்காண்டி தான் நான் அந்த கண்டிஷனே சொன்னேன். சரியா, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகே, சரி, இன்னொரு சம் சொல்கிறேன், எழுதுங்க. ஸோ ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். 2 கொஸ்டின் படிக்கலாமா? ஒன்று வந்து நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. எல்லாமே கண்டுபிடிங்கப்பா. இந்த சம்முக்கு வந்து எல்லாமே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். சரியா, ஸோ ஒன்று வந்து நம்பர் ஆஃப் ஃபேக்டர், ரெண்டாவது சம் ஆஃப் ஃபேக்டர், மூணாவது நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர், நாலாவது நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர், அஞ்சாவது சம் ஆஃப் ஆட், ஆறாவது சம் ஆஃப் ஈவன், ஏழாவது ப்ரைம் ஃபேக்டர், எட்டாவது காம்போசிட் ஃபேக்டர். ஸோ இது எல்லாத்தையும் அந்த நம்பருக்கு கண்டுபிடிங்க. ஓகேவா, இல்லைங்க உங்களுக்கு சின்ன நம்பராகவே கொடுங்க. ஓகே, 100 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க. 100க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எல்லாமே கண்டுபிடிங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே 100 ஒரு ஸ்கொயர் நம்பர், அதுக்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர் வில் பி ஆட் தான் வரும். நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 100 அப்படின்னா 2/2 இன்ட்டு 5/2. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் வந்து பவர் ப்ளஸ் 1 இன்ட்டு பவர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 9. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சம் ஆஃப் ஃபேக்டர். ஸோ 2/2 2/0 ப்ளஸ் 2/1 ப்ளஸ் 2/2 பிரிக்கலாம். இன்று 5/0 ப்ளஸ் 5/1 ப்ளஸ் 5/2 பிரிக்கலாம். இதை இன்னும் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 1 ப்ளஸ் 5 ப்ளஸ் 25. இட் இஸ் நத்திங் பட் 4 5 6 7 7 இன்ட்டு 31 ஈக்குவல் டு 721 217 அப்படிங்கிறது வருது. ஓகேவா, சரி, இதில் நீங்கள் வேறு ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி பார்க்கணும். இங்கே பாருங்கள், 9 நம்பர் இருக்குது. ஸோ ஆடு ப்ளஸ் ஆடு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஈவன் கிடைக்கும். ஆடு ப்ளஸ் ஆடு ப்ளஸ் ஆடு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆடு நம்பர் தான் கிடைக்கும். ஸோ ஆடு டைம்ஸ் ஆடு நம்பரை கூட்டினா ஆடு டைம்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஆடு நம்பர் தான் ஆன்சர் கிடைக்கும். சரியா, சரி, நம்பர் ஆஃப் ஆடு ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன்? இதில் 1 மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 1 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 3. இது வந்து நம்பர் ஆஃப் ஆடு. நம்பர் ஆஃப் ஈவன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 1 தவிர நம்ம என்ன எடுக்கணும்? 2 எடுக்கணும். ஸோ 2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 6. இந்த ரெண்டையும் கூட்டி பாருங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். வந்துச்சா? அதுக்கு அடுத்து சம் ஆஃப் ஆடு கேட்டிருக்காங்க. அப்போ சம்மில் வந்து இந்த 1 மட்டும் நம்ம எடுத்துக்கணும். 1 இன்ட்டு 31 ஈக்குவல் டு 31. சரியா, அப்போ இது இந்த 3 நம்பர் இருக்குல்ல, இந்த 3 நம்பரை கூட்டினா 31 கிடைக்குது. அடுத்து சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர். இந்த 1 தவிர்த்து மீதி உள்ளது என்ன இருக்குது? 6 இருக்குது. 6 இன்ட்டு 31 ஈக்குவல் டு 6 அண்ட் 18 186. ஓகேவா, இந்த ரெண்டையும் கூட்டி பாருங்கள், உங்களுக்கு 217 வரும். கரெக்டாக? அடுத்து ப்ரைம் ஃபேக்டர். இதில் ப்ரைம் ஃபேக்டர் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 ப்ரைம் ஃபேக்டர். அடுத்து காம்போசிட் ஃபேக்டர் எத்தனை இருக்குது? மொத்தம் 9 ஃபேக்டர். 2 ப்ரைம் ஃபேக்டரை மைனஸ் பண்ணால் 7. 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். அதை மைனஸ் பண்ணால் ஆன்சர் 6. அப்போது 6 காம்போசிட் ஃபேக்டர் இருக்குது. கரெக்டாக? ஸோ இது ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு சம் தெளிவாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சியில் கேட்ட ஓல்டு கொஸ்டின்ஸ், அதாவது சிடிஎஸ் சிஏபிஎஃப்ல கேட்ட கொஸ்டின் ஒன்று சொல்கிறேன். லெட் டி பவர் n denotes, ஸோ அழகான கொஸ்டின் இது. டி பவர் n denotes தி நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ். ஓகே, டிவைசஸ். ஓகேவா, ஸோ டி பவர் n அப்படின்னா த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் ஆஃப் எ பாசிட்டிவ் இன்டிஜர் n. பாசிட்டிவ் இன்டிஜர் n. ஸோ சம தெளிவாக எழுதிக்கோங்க. which of the followings are correct? So let d power n denotes the number of positive divisors of a positive integer n. So which of the following is correct? ஸோ கீழே கொடுத்துருக்கல இதெல்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா d of 5 equal to d of 11. 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா d of 5 into d of 11 equal to d of 55. ஓகேவா, 3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா d of 5 plus d of 11 equal to d of 16. ஓகேவா, கொஸ்டின் அப்படின்னா which of the following is correct? ஆப்ஷன் A 1 and 3, ஆப்ஷன் B 1 and 2, ஆப்ஷன் C 2 and 3, ஆப்ஷன் D
1 2 and 3. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டி ஆஃப் n அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசர்ஸ் சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ பாருங்கள், 5க்கு எத்தனை டிவைசர்ஸ் இருக்குது? 2. 11க்கு எத்தனை டிவைசர்ஸ் இருக்காங்க? 2. 2 = 2. எஸ், கரெக்ட். ஸோ 1 வந்து கரெக்ட். 1 கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து வராது. ரெண்டாவது, 5ஓட டிவைசஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம், 2. 11ஓட டிவைசஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம், 2. ஏன்னா ரெண்டுமே என்னது? ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ 2 × 2 = எனக்கு 4 கிடைக்குது. 55ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 11 × 5 தான் 55. பவரில் 1, பவரில் 1. கரெக்டாக? ரைட். ஸோ 1 + 1 2, 1 + 1 2 = 4. ஸோ 4 = 4ன்னு கிடைக்குது. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அப்போ வந்து 3 தப்பு, இங்கே 3 தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் எனக்கு கரெக்டு. பட் ஸ்டில் நான் வந்து இதை செக் பண்ணுறேன், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரியும் 5க்கு வந்து எனக்கு 2 ஃபேக்டர் இருக்குது, 11க்கும் 2 ஃபேக்டர் இருக்குது. எனக்கு 4 வந்துச்சுன்னா கரெக்டு. ஆனால் 16 அப்படின்னா 2^4. எனக்கு இந்த 16 பார்த்தோன்னே தெரியுது ஸ்கொயர் நம்பர். ஸோ த நம்பர் ஆஃப் ஃபேக்டர் வில் பி ஆட். அப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணி இது தப்புன்னு நான் சொல்லிடுவேன். இல்லை அப்படின்னாலும் 2^4, 4 + 1 எனக்கு என்ன தான் கிடைக்கும்? 5 தான் கிடைக்கும். ஸோ 4 ≠ 5. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சொல்லியும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி சம கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் பார்ப்போம். இதுவும் ஓல்டு சிஎஸ்எஃப்பில் கேட்ட கொஷின் தான். சரியா? கவனிங்க. x^3 + x² + 16 இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை x. ஓகேவா? x³ + x² + 16 எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை x, வேர் x6 a பாசிட்டிவ் இன்டிஜர். இது வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? தென் தி நம்பர் ஆஃப் ஆல் such possible values of x. ஸோ ஆல் such possible value of x. ஸோ எக்ஸ் வந்து எத்தனை எக்ஸ் இருக்குது? ஸோ இதில் உங்களுக்கு கீ என்ன அப்படின்னா த நம்பர் ஆஃப் ஆல் such possible values. இது ஒன்று. எக்ஸ் வந்து டிவைட் பண்ணுது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி எத்தனை எக்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் எத்தனை நம்பரால் இதை பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஓகேவா? யோசிச்சு பாருங்கள். x³ + x² + 16 இதை எக்ஸால் டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவலன் டு x³ x + x² x + 16/x. கரெக்டாக? ஸோ இது இதன் கட்டாயிரும், இது இதன் கட்டாகும். அப்போது இது மட்டும் தான் டிவைட் ஆகணும். ஸோ இந்த கொஸ்டின் இஸ் இன்டைரக்ட்லி ஆஸ்கிங் how many factors are there for 16. So we have to find the number of factors of 16. 16 is nothing but 2^4. We know that. So we know that the number of factors is power plus 1. So 4 + 1 = 5. Hence the answer will be 5. Simple question. Yes, but we have to understand this question, right? So இந்த மாதிரி தான் உங்களுக்கு எப்போ கேட்டாங்க? 2023 ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே, அந்த கொஸ்டின் அப்படியே பார்த்துடலாம். இங்கே பாருங்கள். ஸோ 2023 கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர் சச் தட் 7x + 96 7x + 96 divisible by x இப்படி சொல்லிட்டாங்களா? how many values of x are possible? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டினோட ரிப்ளிகா மாதிரி தெரியுதா? ஸோ இது வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின் 2023 உங்களுக்கு கேட்டது. ஓகேவா? ஸோ 7x/xன்னு போடலாம், 96/xன்னு போடலாம். = என்ன பண்ணலாம்? இது கட்டாயிரும். ஓகேவா? அப்போது 96ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 96 இஸ் நத்திங் பட் 16 × 6. It is nothing but 2^4 × 2 × 3. It is nothing but 2^5 × 3^1. So we know that the number of factor is power plus 1. So 5 + 1, then 1 + 1. So 5 + 1 6, 1 + 1 2 gives 12. So answer will be option C. ஸோ இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் 2023 ஒரு அழகான சம் சால்வ் பண்ணியிருக்கலாம். சார் இதை மேனுவலாக பண்ண முடியுமானா? எஸ், மேனுவலாக பண்ணலாம். அப்போ நீங்கள் 1 2 3 டிவைட் ஆகுமா, எஸ் 4 டிவைட் ஆகுமா அந்த சொல்லி யோசிச்சுட்டே இருக்கணும். ஸோ 12 வரை போக முடியும். பட் இங்கே பாருங்கள் இன்ஃபினிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தான் வருமானு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஒன்று தான் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் பவர் ப்ளஸ் 1. ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். சேம் 23 கேட்ட இன்னொரு கொஸ்டின். ஓகேவா? ஃபைன். how many natural numbers are there
which gives a remainder of 31 when 1186 divided by these natural numbers. ஸோ இதில் ஹிண்ட் எப்படின்னா உங்களுக்கு வந்து டிவைசர் சம்மு ஃபேக்டர் சம்னா எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்க, ஸோ 1186 அப்படிங்கிற நம்பரை நான் ஒரு நம்பரால் டிவைட் பண்ண போகிறேன். ஐ ஹாவ் டு கெட் ரிமைண்டர் 31. இந்த மாதிரி ஹவு மெனி எக்ஸ் பாசிபிள், ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் பாசிபிள்னு கேட்குறாங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஹவு மெனி டிவைசர்ஸ் ஆர் தேர், இட் இஸ் நத்திங் பட் ஹவு மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். ஓகேவா? சரி, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம் டேரெக்டாக ஃபேக்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த சம் அப்படி இருக்காது. ஓகே, ஏன் அப்படின்னா 1186ஐ டிவைட் பண்ணும்போது 31 ரிமைண்டர் வரணும் அப்படின்னா நான் 31 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா that number have to perfectly divisible by that number. Fine. So what is the number? 1155. Yes. So we have to find how many numbers are there which perfectly divides 1155. ஸோ அதில் ஒரு சின்ன ஹிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா ஜென்ரலாக பாருங்களேன், ஒரு நம்பர் இருக்கும், ஒரு டிவைசர் இருக்கும், ஒரு ரிமைண்டர் கிடைக்கும், ஒரு கோஷியன்ட் இருக்கும். ஸோ we know that the remainder must be less than the divisor. கரெக்டாக? less than the divisor. யோசிச்சு பாருங்கள், ஒரு 10 அப்படிங்கிற ஒரு நம்பரை நான் 8 அப்படின்னு 8ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா I got remainder is 2. ரைட்? I got remainder is 2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25ன்ற ஒரு நம்பர் இருக்குது. 25ஐ 8ஆல் டிவைட் பண்ணால் I got remainder is 1. I got remainder 1. இப்போ 15 ஒரு நம்பர் இருக்குது. அந்த 15ஐ 8ஆல் டிவைட் பண்ணால் I got remainder as 7. I got remainder as 7, which means நீங்கள் இந்த இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா the remainder will be less than the divisor. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு 31 ரிமைண்டர் வரணும் அப்படின்னா நான் நம்பர் ஆஃப் டிவைசஸ் தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஆனால் தட் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆல் ஆர் கிரேட்டர் தென் 31 இருக்கணும். ஸோ இதுதான் இதில் உள்ள ட்ரிக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸோ 1155 நீங்கள் எப்படி பிரிக்கலாம்? ஸோ சார் இதை பிரிக்க கஷ்டமாக இருக்குல்ல, அப்படிலாம் இல்லை. இதை கூட்டினா 12 வருது. அப்போ கண்டிப்பாக 3 ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஆட் நம்பர் ஈவன் நம்பர் ஈக்குவலாக இருக்குது. 11 ஒரு ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்கும். தென் 5ஆல் முடிஞ்சிருக்கு. 5 ஒரு ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி பிரிச்சிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸை ரொம்ப ஈஸியாகவே பிரிச்சிடலாம். இதுக்கடுத்து ஆக்சுவலாக 7 தான் வருது. 154 வரும். 154 டிவிசிபிள் பை 7. ஸோ 7ஓட டிவிசிபிள் ரூல் பண்ணாலும் வந்துடுது. ஸோ இவ்வளோ தான்ப்பா எனக்கு வந்து 3 × 11 × 5 × 7 அப்படிங்கிறது நான் பிரிச்சுட்டேன். ஃபைன். இப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர் முடியுமா? ஸோ 3 பவர் 1 இருக்குது, 11 பவர் 1, 5 பவர் 1, 7 பவர் 1. கரெக்டாக? ஸோ பவர் ப்ளஸ் 1. ஸோ 2 × 2 × 2 × 2 is equal to 16 factors. So we have 16 factors. ஆனால் பார்த்தீங்கன்னா 16 ஆன்சரில் இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த 16 ஃபேக்டரில் நான் எக்ஸால் டிவைட் பண்ணும்போது, ஓகேவா? ஸோ யோசிச்சு பாருங்கள், இப்போ சப்போஸ் நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 3ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு வந்து இது பெர்ஃபெக்டாக டிவைட் ஆயிரும், ரிமைண்டர் வரும். சரி, ரைட்டு. ஆனால் ஸோ 1155 அப்படிங்கிறது பெர்ஃபெக்டாக டிவைட் ஆயிரும். பட் இந்த 31ஐயும் 3 டிவைட் பண்ணல, which means the divisor cannot be less than remainder. The divisor cannot be less than remainder இருக்க முடியாது. ஓகே, divisor must be greater than the remainder. ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம்ல. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 31ஓட பெரிய நம்பர் கண்டுபிடிக்கணும். பட் அது எனக்கு கஷ்டமான வேலை. ஸோ நான் 31ஓட சின்ன நம்பர் கண்டுபிடிச்சி 16ல் மைனஸ் பண்ணிக்கிறேன். 1 ஒரு ஃபேக்டர் எல்லாத்துலேயும் வந்துடும். 3 ஒரு ஃபேக்டர், 11 ஒரு ஃபேக்டர், 5 ஒரு ஃபேக்டர், 7 ஒரு ஃபேக்டர். ஸோ இதுக்கு அடுத்து வேறு ஏதாவது ஃபேக்டர் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகேவா? 7 × 3 என்னது? 21. ஸோ இதுவும் ஒரு ஃபேக்ட்ரு. இதுக்கடுத்து வேறு ஏதாவது ஃபேக்டர் இருக்கா? 3 × 5 15. இது ஒரு ஃபேக்டர். ஸோ இதுதான் எனக்கு சின்ன ஃபேக்டர் மாதிரி தெரியுது. இதுக்கு மேலே எல்லாமே காம்பினேஷனில் பெருசாக தான் வருது. ஸோ 3, 6, 7 ஃபேக்டர். ஸோ டோட்டலி 7 ஃபேக்டர்ஸ். ஸோ டோட்டல் 16 ஃபேக்டர்ஸில் 7 ஃபேக்டர்ஸ் இஸ் லெஸ் தேன் 31. ஸோ அதை மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 9 கிடைக்கும். ஸோ 9 ஃபேக்டர் வில் பி மோர் தேன் 31. that must be your answer. ஸோ ஆன்சர் வில் பி 9. ஸோ என்ன ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க? ரிமைண்டர் வருதுங்கிற ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை விட பெரிய நம்பராக இருக்கணும் ரிமைண்டர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒரு சம் சொல்கிற பாருங்க. சப்போஸ் 72 = m × n. ஸோ இதுவும் பிரிவுகளை கேட்ட கொஸ்டின் தான். 72 = m × n
where m and n are positive integers. M and n are positive integer. 1 less than m less than n. ஓகேவா? how many question எழுதிக்கோங்க. how many possible values of m are possible. m are there. how many possible values of m are there. ஓகேவா? ஸோ கொஷின் அகெயின் சொல்கிறேன். சப்போஸ் 72 is equal to m into n. ஓகேவா? ஸோ வேர் m and n are positive integer such that how many possible values of m are there. ஓகேவா? ஸோ கொஷினை கிளியராக பார்த்துக்கணும். ஸோ இப்போவும் எனக்கு வந்து 72ஓட நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் நான் கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு வந்து 8 into 9 தான் வரும். இட் இஸ் நத்திங் பட் 2/3 into 3/2. அப்போ வந்து 4 into 3 is equal to 12ங்கிறது ஆன்சர் வரும். ஸோ சாய்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5, ஆப்ஷன் பியில் வந்து 6, சியில் வந்து 10, டியில் வந்து 12. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தோன்னா 12 போட்டிங்க அப்படின்னா அது ஆன்சர் வந்து தப்பு. ஏன் அப்படின்னா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எம்மு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அது ஒன்று. ஏன்னா எத்தனை ஃபேக்டர்னு கேட்கல, எம்மு மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஒன்று என்னொன்று எம் இஸ் லெஸ் தென் என் அண்ட் கிரேட்டர் தேன் 1 இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ எம் என் வச்சுக்கலாமா? ஸோ எம் வந்து 1 போட்டால் இது என்னவாக இருக்கும்? ஸோ எம் என் நம்ம எடுத்துலாம். ஸோ எம் வந்து 1ஆக இருந்துச்சு அப்படின்னா என் வந்து 72ஆக இருக்கும். கரெக்டாக? இதை நம்ம அப்படியே கொண்டு வரலாம். கைஸ் கவனிங்க. எம் வந்து 1 அப்படின்னா என் வந்து என்னவாக இருக்கும்? 72. இப்போ எம் 2ஆக இருந்துச்சுன்னா இது என்னவாக இருக்கும்? 36. இது 3ஆக இருந்துச்சுன்னா என்னவாக இருக்கும்? 24. இது 4ஆக இருந்துச்சுன்னா என்னவாக இருந்திருக்கும்? 18. கரெக்டாக? 1 எஸ் 18. அடுத்து 5 இருக்காது. இது 6ஆக இருந்தால் என்னவாக இருந்திருக்கும்? இது 6ஆக இருந்தால் இது 12. இது 8ஆக இருந்தால் இது 9. ஸோ இவ்வளோ தான். இதுக்கு மேலே மறுபடியும் மாறி வரும். 9 into 8, 12 into 6 இந்த மாதிரி 72 into 1 வரை மாறி வரும். ஸோ 1 2 3 4 5 6 அகெயின் ஒரு 6. ஸோ 12 ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த நான் எழுதியிருக்க நம்பர் தான் 12 ஃபேக்டர். ஓகேவா? ஆனால் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எம்மோட வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எம் வந்து கண்டிப்பாக 1 வரக்கூடாது. ஸோ இது தப்பு. ஸோ 1 2 3 4 5 இந்த 5 வேல்யூ பாசிபிள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதுவும் சிடிஎஸ் சிஏபிஎஃப்பில் வந்த கொஸ்டின் தான். இந்த மாதிரி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இனிமேல் நீங்கள் யூபிஎஸ்சியில் வரக்கூடியது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது தவிர்த்து இன்னும் எப்படி வரலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் let x be a positive integer. ஓகேவா? இன்டிஜர்னு கொடுத்துருவாங்க. ஸோ x plus 7 into x plus 9 divisible by x. புரியுதுங்களா? x is a positive integer. x plus 7 into x plus 9 divisible by x இப்படி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ how many values are possible? how many x are possible? இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஐயோ ஃப்ராக்ஷனில் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படக்கூடாது. இதை நீங்கள் பெருக்கிக்கலாம். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 9x ப்ளஸ் 7x ப்ளஸ் 63. எஸ். ஸோ திஸ் நம்பர் டிவிசிபிள் பை எக்ஸ் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸு ப்ளஸ் 16x பை எக்ஸு ப்ளஸ் 63 பை எக்ஸு. ஸோ இதில் என்ன இருக்குது? இது கண்டிப்பாக டிவைட் ஆகும், இதுவும் டிவைட் ஆகும். அப்போ 63யோட ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுதான் இந்த சம்மோட இன்டர்னல் ரெக்யர்மெண்ட். ஸோ 63 இஸ் நத்திங் பட் என்னது தான்? இதான் வரும். 7 into 9 தான் 63. இட் இஸ் நத்திங் பட் 3/2 into 7/1. இட் இஸ் நத்திங் பட் பவர் ப்ளஸ் 1 2 + 1 பவர் ப்ளஸ் 1 1 + 1 is equal to 3 into 2 is equal to 6. ஸோ 6 is the ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ 2024 கேட்ட ஒரு 2 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதில் கேட்டது ஏன் நான் டிலே பண்ணேன் அப்படின்னா இது இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் HCF அண்ட் ஃபேக்டர். இட் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் HCF அண்ட் ஃபேக்டர். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. கவனிங்க. 421 and 427 421 and 427 when divided by the same number. அப்போ 421ஐயும் 427ஐயும் சேம் நம்பரால் டிவைட் பண்ணும்போது leaves the same remainder 1.
leaves the same remainder 1. How many numbers can be used? See இந்த மாதிரி சம்மில் வாட் இஸ் த நம்பர்ன்ட்டு கேட்டால் HCF இந்த மாதிரி கொடுத்துட்டு வாட் இஸ் த நம்பர்ன்ட்டு கேட்டால் வாட் இஸ் த ஹையஸ்ட் நம்பர்னு கேட்டால் அது வந்து HCFல ஃபாலோ ஆகும் சரியா. பட் இதில் என்ன கேட்டான் how many numbers can be used as the divisor, அந்த டிவைசர் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறான். in order to get the same remainder 1 ஓகேவா. ஸோ 421ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 427 ஒரு நம்பர் இருக்குது. இந்த ரெண்டு நம்பரையும் ஒரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வருது அப்படின்னா அந்த ஒன்றை நான் இப்போவே மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இட் இஸ் 420, இட் இஸ் 426. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா HCFாக இருக்கும். இதோட HCF வந்து 6. ஸோ பார்த்தோன்னா நான் சொல்லிடுவேன் இதோட HCF 6ன்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸ் டிவிஷன் மெத்தட் நான் சொல்லித்தரேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம வரக்கூடிய ஃபர்தர் கிளாஸஸில் வந்து LCM HCF எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ அதில் கண்டினியூஸ் டிவிஷன் மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ 420 அப்படிங்கிற நம்பரால் 426 நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ ஒரு டைம் பண்ணால் 420 வந்துடும். ஸோ அகெயின் 6 அகெயின் 420 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இது பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணிடும். ஸோ டிவைட் பண்ணும்போது யார் இருக்காங்களோ அவங்க தான் யார் HCF. ஸோ இந்த சம்மில் HCF அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ என்ன கேட்குன்னா how many numbers are possible ஓகேவா. அப்போது 6 டிவைட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். 6ஓட ஃபேக்டர்ஸால் டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும்ல. 6ஓட ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் 1 2 3 6. அப்போ 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆன்சர் 4 இப்படி போட்டிங்கன்னா அது தப்பாயிரும். ஆன்சர் 4 வந்து தப்பு ஓகேவா. என்ன காரணம் அப்படின்னா இதில் தான் ஒரு காமன் சென்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ரிமைண்டர் 1 வரணும். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல ரிமைண்டர் 1 வரணும் அப்படின்னா தட் நம்பர் வில் பி கிரேட்டர் தென் 1 கரெக்டாக. ஸோ இதில் கிரேட்டர் தென் 1 என்னெல்லாம் இருக்குது 2 3 6. ஸோ ஆன்சர் மஸ்ட் பி ஆப்ஷன் C 3. இதுதான் இதில் உள்ள ட்விஸ்ட் ஓகேவா. தென் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க 2023ல் இங்கே கவனிங்க. A can X contains 399 liters of petrol and Y contains 532 liters of diesel. They are to be bottled in bottles of equal size so that the whole petrol and diesel would be separately bottled. இந்த கண்டென்ட் வந்துச்சுனாலே தெரியும் HCF ஓகேவா. இந்த மாதிரி தனித்தனியாக நான் பாட்டிலில் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் வந்தாலே இட் இஸ் நத்திங் பட் என்னது தான் நம்மளுக்கு HCF தான் கிடைக்கும் ஓகேவா. ஸோ தி பாட்டில் கெப்பாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் லிட்டர்ஸ் இஸ் இன்டிஜர். how many different bottle size are possible. அதாவது HCF கண்டுபிடிச்சிட்டு அந்த HCFோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த சம்மில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ரிமைண்டர்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ 532ஓட அடுத்து 399 இதோட ஃபேக்டர்ஸ் என்ன 399 டிவைட் பண்ணுங்கள் என்ன வரும் 133 தானே. ஸோ 133 அகைன் என்ன இருக்குது 399 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உள்ளே கொண்டு வரீங்க. இதில் 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 399 வந்துடும். ஸோ டிவைட் ஆகிடுச்சு. ஸோ 133 இஸ் தி HCF ஓகேவா. ஸோ HCF இஸ் 133. ஸோ இப்போ 133ஓட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வருது 1 7 19 and 133 ஓகேவா. ஸோ 133ஓட ஃபேக்டர்ஸ் இஸ் நத்திங் பட் 1 7 19 and 143. ஸோ 4 ஃபேக்டர்ஸ் வருது. ஆன்சர் 4 அவ்வளோதான் வந்தாச்சு. ஸோ என்ன அப்படின்னா இந்த ரெண்டு சம்முமே 2024 கேட்டால் ரெண்டு சம்முமே அப்ளிகேஷன் ஓரியன்டட் அண்ட் இட் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் HCF அண்ட் LCM ஓகே. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகே. இன்னும் ஒரு 2 வெரைட்டி மட்டும் பார்த்துடலாம் அதோடு எல்லாமே முடிஞ்சிடும் சரியா. ஸோ இதில் வந்து அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். இந்த சம் எழுதுங்க. தி ஏரியா ஸோ டிஃப்ரெண்ட் சம் ஓகேவா. தி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் மாதிரி கொடுத்துட்டு இதோட ஏரியா வந்து 500 ஸ்கொயர் யூனிட். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது அதோட ஏரியா 500 ஸ்கொயர் யூனிட் இருக்குது. லென்த் அண்ட் பிரெத் ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர். லென்த் அண்ட் பிரெத் ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ how many such rectangle shape are possible. How many such rectangle shape are possible. Shapes are possible அப்படிங்கிறது வந்து கொஸ்டின். ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ இதில் வந்து எத்தனை லென்த் அண்ட் பிரெத் வந்து பாசிபிள் கேட்குறாங்க. இதோட ஏரியா இஃப் இட் இஸ் 500. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினும் ஃபேக்டர்ஸ் கீழே தான் வருது ஓகேவா.
ஸோ 500 அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் 5 into 100 it is nothing but 5 into 2 power 2 into 5 power 2 it is nothing but 2 power 2 into 5 power 3 it is nothing but 2 plus 1 3 plus 1 it is nothing but 3 into 4 it is nothing but 12 so number of factor 12 இப்போ நீங்கள் ஆன்சர் 12 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா தப்பு ஏன்னா சாய்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏலேயே 12 இருக்கும் ஸோ 12 பியில் வந்து 15 இருக்குது சியில் வந்து 6 இருக்குது டியில் வந்து ஒரு 10 இருக்குது ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது சார் 12 வந்திருக்கு அப்போ 12 தானே ஆன்சர் வரும்னு பார்த்தா இல்லை ஏன் அப்படின்னா ஸோ பேசிக்காக வந்து இந்த இதில் வந்து நீங்கள் 1 into 500 இப்படி போடலாம் 2 into 250 இப்படி போடலாம் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் பட் வி கன்சிடரிங் தட் இதே மாதிரி ரிவர்ஸ்லேயே வரும் இதில் 2 into 250 இந்த மாதிரி உங்களுக்கு 12 வேல்யூஸ் வரும் தான் பட் ஸ்டில் வி நோ தட் லென்த் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் பிரெத் இல்லை எப்போவுமே லென்த் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் பிரெத் ஸோ இந்த 12 வேல்யூஸில் 12 வேல்யூஸ் ஸ்மாலாக இருக்கும் நம்ம முன்னாடி ஒரு சம் பார்த்தோம்ல எம் கிரேட்டர் தன் என்று பார்க்கும்போது பாதி நம்பர் வந்துடுச்சுல அந்த மாதிரி தான் இந்த 12ல் 6 வேல்யூஸ் கிரேட்டர் தான் இருக்கும் 6 வேல்யூஸ் லெஸ்ஸாக இருக்கும் கரெக்டாக ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி 6 ஏன் அப்படின்னா நீங்கள் 1 into 500 2 into 250 இந்த மாதிரி வரும்போது இதில் 12ல் ஈக்குவலாக பிரியும் 6 வேல்யூ கிரேட்டர் தென் ஒரு நம்பராக இருக்கும் இன்னொரு 6 வேல்யூ லெஸ் தென் ஒரு நம்பராக இருக்கும் ஸோ நம்ம அதில் 6 மட்டும் எடுத்துக்கிறோம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஸோ இது போக ஃபைனலி லாஸ்ட்டாக ஒரு சின்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது ஸோ இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே என்னது தான் சம் கண்டுபிடிக்கிறது ஸோ இனிமேல் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது ஓகேவா ப்ராடக்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் 5 power 12 உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ கொஸ்டின் அப்படின்னா ஃபைண்ட் தி ப்ராடக்ட் ஆஃப் ஆல் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 5 power 12 ஓகேவா சரி இதில் உங்களுக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னா சார் ப்ராடக்ட் நான் சொல்லியே தரல ரைட்டா ஆனால் உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் தெரியும் ஸோ 5 power 12ஓட ஃபேக்டர்ஸ் என்ன 5 power 0 5 power 1 5 power 2 5 power 12 ஓகேவா இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ் ஸோ முன்னாடி நான் ப்ளஸ் போட்டிருந்தேன் சம்முக்கு இதில் என்ன போட்டிருக்கேன் மல்டிப்ளிகேஷன் போட்டிருக்கேன் சரி யோசிச்சு பாருங்கள் எக்ஸ் பவர் என் இன்டு எக்ஸ் பவர் எம் இட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் எம் கரெக்டாக இது ஒரு பேசிக் ரூல் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இதில் கீழே எல்லாம் 5 தான் இருக்குது அப்போ பவரில் உள்ள நம்பரை கூட்டினா போதுமா ஸோ 0 + 1 + ... 12 it is sum of natural number we know that sum of natural number is n into n plus 1 by 2 right so 12 into 13 by 2 so answer will be 78 this product will be 5 power 78 ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு என்னென்னு நான் காட்டுறேன் இதான் ஆன்சர் இதில் இது முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு என்னென்னு காட்டிடுறேன் ஒன்று சின்ன இது உங்களுக்கு காட்டவே இல்லை என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஃபேக்டர்ஸ் இப்போ 12 பார்ப்போம் ஸோ 12 நம்ம பார்க்கும்போது 2 power 2 into 3 power 1 பார்த்தோம் கரெக்டாக ஸோ நம்ம சம் பார்க்கும்போது நான் எப்படி சொன்னேன் 2 power 0 2 power 1 + 2 power 2 3 power 0 + 3 power 1 இந்த மாதிரி பார்த்தோம் இதை 1 + 2 + 4 and 1 + 3 இந்த மாதிரி பார்த்தோம் இந்த மாதிரி பார்த்துட்டு அப்புறம் 4 6 7 7 into 4 = 28 இதை நான் முடிச்சிட்டேன் கரெக்டாக உங்களுக்கு இதில் நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சம் பார்க்கும்போது நான் எதுலேயுமே ஃபேக்டர்ஸ் எதுலான்னு சொல்லிட்டு உங்களை வந்து பார்க்க சொல்லலை கரெக்டாக பட் இதில் தான் ஃபேக்டர் உருவாகுது இங்கே பாருங்கள் 1 into 1 1 1 into 3 3 2 into 1 2 2 into 3 6 4 into 1 4 4 into 3 12 இதுதான் 12ஓட ஃபேக்டர்ஸ் ஸோ சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எழுதின ஸ்டெப் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஈஸியாகவே எடுத்துடலாம் ஓகேவா ஃபைன்பா ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டோம் ஓகேவா ஸோ நம்ம யூபிஎஸ்சி கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டோம் ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா செஷன் 5 ஸோ நம்ம செஷன் 5 பார்த்துட்ருக்கோம் இந்த செஷன் 5ல் நம்ம ஃபேக்டர்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்தாச்சு ஸோ இதை தாண்டி கொஷின்ஸ் வராது ஸோ ஃபேக்டர்ஸில் நம்ம என்ன பார்த்தோம் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் காம்போசிட் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு அடுத்து என்ன ஆட் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு ஈவன் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு சம் ஆஃப் ஆட் சம் ஆஃப் ஈவன் இது எல்லாமே பார்த்தாச்சு ஓகேவா இதில் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது ஸ்கொயர் ஃபேக்டர்ஸ் ஸோ ஸ்கொயர் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரில் ஸோ 2 நம்பர் இப்போ 5 into 5 இந்த மாதிரி 2 நம்பர் இல்லை 4 into 4 4 into 4ல் 2 into 2 இந்த மாதிரி 2 நம்பர் வர மாதிரி தான் ஸ்கொயர் ஃபேக்டர் வரும் அதுவும் ஈஸி தான் ஓகேவா ஸோ ஒன்றும் இஷ்யூ இல்லை நான் சம்ஸ் பின்னாடி கொடுக்குறேன் ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சு
அது போக நம்ம ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர் பார்த்துருக்கோம். அது போக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற சம்ம நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ ஹோம்ஒர்க் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் பண்ணணும் இல்லையா? ஹோம்ஒர்க் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஆட் டிவைசர்ஸ் ஆஃப் 544. ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஆட் டிவைசர்ஸ் ஆஃப் 544. இதான் ஹோம்ஒர்க்காக பண்ணி ஆன்சரை கமெண்டில் போடுங்க. ஓகேவா? ஸோ ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அதாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஓகே? ஸோ கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் அதை பாருங்கள். அண்ட் டெலிகிராமில் நம்ம டிஸ்கஷன் ஃபோரம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் பண்ணணும், டவுட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இதில் இருக்காங்க. ஸோ ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெலிகிராம் ஃபாலோ பண்ணலாம். ஸோ வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் கைஸ். அண்ட் யாரெல்லாம் சப்போஸ் நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது ஜாயின் பண்ணி சிசெட் படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோஸ் அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தரவாக நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் வந்து இது ஃபுல்லாக கொண்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் எல்லா கிளாஸுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட் மட்டும் தான். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கிளாஸாக பிளான் பண்ணி கொண்டு போய்ட்டு என்னோட பிஸி ஷெடியூலையும் வந்து கொண்டு போய்ட்டுருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், பாருங்கள், மேக் யூஸ் ஆஃப் திட். ஓகே? தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன், ரிமைண்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கண்டிப்பாக ரிமைண்டர்ஸாக இருக்கும்ப்பா. ஓகே? தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.